ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் டெம்பரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக்டர்னால் என்ன, கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் கீழே வரும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் என்னது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் கிளைமேட்டிக் ஃபேக்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்தோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஆர்கானிசம் ஃபர்தராக க்ரோ ஆகணும், டெவலப் ஆகணும் அப்படின்னா மெட்டபாலிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இந்த டெம்பரேச்சர் இருக்கும். ஒரு ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராசஸும் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரை ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஆப்டிமம் டெம்பரேச்சர்ன்றது உகந்த வெப்பநிலை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு ஆர்கானிசோடைய ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி மேக்ஸிமம் ரேட்டில் எஃபெக்டிவ் மானரில் நடக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் அதோடைய க்ரோத், டெவலப்மெண்ட், மெட்டபாலிசம் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த டெம்பரேச்சரை தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு ஆர்கானிசம்குள்ளே நிறைய ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, படிச்சிருக்கோம் இல்லையா. ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஏன் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் மீன் பண்ணி சொல்லணும்னா, நமக்கு மெட்டபாலிசம் அப்படின்னா கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம் ரெண்டுமே இருக்குமா. ஃபோட்டோசிந்தசிஸ் வரும்போது அனபாலிக் ரியாக்ஷனாக இருக்கும், ரெஸ்பிரேஷன் வரும்போது கேட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு, டெவலப் ஆக, அதோடைய லைஃப் சஸ்டைன் ஆகிறதுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப முக்கியம். இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக டெம்பரேச்சர் இருக்கும். டெம்பரேச்சர் என்னது ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரில் அது அந்த ஆர்கானிசம்குள்ளே நடக்கிற மெட்டபாலிக் ரேட் மேக்ஸிமம் ரேட்டில் இருக்கும். விச் மீன்ஸ் எஃபெக்டிவ் மானரில் நடக்கும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். அந்த எஃபெக்டிவ் மானரில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும், மேக்ஸிமம் மெட்டபாலிக் ரேட்டை ஒரு ஆர்கானிசம் அப்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரெக்யரபிளாக இருக்கும். இதுதான் டெம்பரேச்சரோடைய ரோல். இப்படி தான் ஒரு ஆர்கானிசம் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான், ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் அதோடைய மெட்டபாலிக் ரேட் எல்லாமே இருக்கும். ஒரு ஆர்கானிசமும் 3 டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஒன்று வந்து மினிமம் டெம்பரேச்சர், செகண்ட் ஒன் ஆப்டிமம் டெம்பரேச்சர், தேர்ட் ஒன் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். மினிமம் டெம்பரேச்சர் இந்த வேர்ட்லேயே உனக்கு மீனிங் புரிஞ்சிடும். மினிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் மெட்டபாலிக் ரேட்டை அப்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரெக்யரபிளாக இருக்கும் அப்படி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா. அப்போ நம்ம செகண்ட் ஒன் இங்கே படிக்க தேவையில்ல. ஃபஸ்ட் ஒன் பாரு, மினிமம் டெம்பரேச்சர். மினிமம் டெம்பரேச்சரில் ஒரு ஆர்கானிசத்தோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே லோவஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மினிமம் அமௌண்ட்டில் தான் நடக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், மெட்டபாலிக் ரேட் வந்து மினிமமாக இருக்கும். ஆப்டிமம் டெம்பரேச்சரில் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மெட்டபாலிக் ரேட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இப்போது உனக்கு தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டாக இருக்குது, சூட்டபிள் டெம்பரேச்சர் ஒரு 37 இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு 47, 57 வரைக்கும் இருக்க முடியும். அதுவும் தாண்டி ரொம்ப இன்க்ரீஸ்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த டெம்பரேச்சரில் டாலரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஒரு ஆர்கானிசம்னால இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ன்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணிப்போம். நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக, இல்லை ஹைட்ரேட் பண்ணிக்கிறது மூலமாக, இல்லை வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறது மூலமாக, ஏசி போட்டுக்கிறது மூலமாக, இப்படிலாம் நிறைய காம்பன்சேட் பண்ணிப்போம் இல்லையா. ஆனால் பிளான்ட்டால் அப்படிலாம் செய்ய முடியாது இல்லை. அப்போது மினிமம் டெம்பரேச்சரில் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லோவாக இருக்கும், ஆப்டிமம் டெம்பரேச்சரில் மேக்ஸிமம் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், மெட்டபாலிக் ரேட் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டில் இருக்கும். மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நடக்காது, ஸ்டாப் ஆகிடும். இதுதான் நம்ம டிரான்ஸ்பரேஷனோட ரேட்டு, ஸ்டொமேட்டோ க்ளோசிங் ஓப்பனிங் மெக்கானிசம்லாம் கூட பார்த்தோம் இல்லையா. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வரும்போது ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகிடும், டிரான்ஸ்பரேஷனே நடக்காது அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அதே போல் தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்குன்னா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டாப் ஆகிடும். மினிமம் டெம்பரேச்சர் இருக்குன்னா லோ அமௌண்ட் ஆஃப் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லோவராக இருக்கும். ஆப்டிமம் டெம்பரேச்சரில்
இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து மேக்ஸிமம் ரேட்டில் இருக்கும். இதுதான் ஒரு ஆர்கானிசமும் ஃபீல் பண்ணக்கூடிய ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் நெக்ஸ்ட் ஒன் உனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரிவால்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ரான்கேர் சொல்கிற சயின்டிஸ்ட் இந்த வெஜிடேஷனை 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பார். ஓகே, வெஜிடேஷன்ன்றது எனக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஆர்கானிசம் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை பற்றி டீல் பண்ணுறது தான் வெஜிடேஷன், ஃப்ளோரா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அதாவது ரான்கீட் சொல்கிற சயின்டிஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரிவால்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற வெஜிடேஷனை 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பார். ஓகே, என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மெகாதெர்ம்ஸ், செகண்ட் ஒன் மீசோதெர்ம்ஸ், தேர்ட் ஒன் மைக்ரோதெர்ம்ஸ், ஃபோர்த் ஒன் ஹெக்கிஸ்டோதெர்ம்ஸ், இப்படி 4 கேட்டகரைஸ் பண்ணியிருப்பார். இந்த வேர்ட்லேயே உனக்கு மீனிங் தெரியும். மெகாதெர்ம்ஸ்னால் ஹை டெம்பரேச்சரை சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஆர்கானிசம், மீசோதெர்ம்ஸ் மாடரேட் டெம்பரேச்சரில் க்ரோ ஆகிற ஆர்கானிசம், மைக்ரோதெர்ம்ஸ்னால் லோ டெம்பரேச்சரில் க்ரோ ஆகிற ஆர்கானிசம், ஹெக்கிஸ்டோதெர்ம்ஸ் வரும்போது கோல்டு டெம்பரேச்சரில் க்ரோ ஆகிறது, கோல்டு டாலரண்ட் பிளான்ட்டு, கோல்டாக இருக்கிற பிளேஸில் க்ரோ ஆகக்கூடிய ஆர்கானிசத்தை ஹெக்கிஸ்டோதெர்ம்ஸ் இப்படி சொல்லியிருப்பாங்க. ரான்கே சொல்கிற சயின்டிஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷனை மெகாதெர்ம்ஸ், மீசோதெர்ம்ஸ், மைக்ரோதெர்ம்ஸ் அண்ட் ஹெக்கிஸ்டோதெர்ம்ஸ் இப்படி 4 கேட்டகரைஸ் பண்ணியிருப்பார். இப்போ இது மட்டும் இல்லாமல் நீ 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்க இல்லையா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் பற்றி, அதாவது எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். ஈவன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீப் சீயில் மோர் தென் 500 மீட்டர் டெப்த்தில் இருக்கக்கூடிய சீயில் கூட சில ஆர்கானிசம் இன்ஹாபிட்டன்ஸாக இருக்கும். அதோடைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா. அது கூட ஆன்சர் என்ன, சேர கீமோசிந்தசிஸ் மேனாலையோ இல்லை சாப்ரோஃபைட்டிக் மேனாலையோ அந்த ஆர்கானிசம் க்ரோ ஆகும், இவ்வளோ நம்ம பார்த்தோம் இல்லையா. நமக்கு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெப்த் சீயில், டீப் சீயில் ஹைட்ரோதெர்மல் கண்டிஷன் இருக்கும். அதாவது ஹாட் வாட்டராக இருக்கும். ஓகே, இந்த ஹாட் வாட்டரோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் which exceeds 100 degree Celsius. ஓகே, 100 degree Celsiusக்கு மேலே இருக்கிறதுனால தான் அது எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸுக்கோட நான் உனக்கு கம்பேர் பண்ணி சொன்னேன். நம்ம கீமோசிந்தசிஸ் மேனரில் பாக்டீரியா தான் சர்வைவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, அப்போது எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸாக இந்த பாக்டீரியா இருக்குது, ஹைட்ரோதெர்மல் கண்டிஷனில் இருக்கிற வாட்டரில் சர்வைவ் ஆகுது, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் which exceeds 100 degree Celsius. அதாவது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ், ஹைட்ரோதெர்மல்ஸ் கண்டிஷனில் டீப் சீயில் இருக்கிற பிளேசஸில் இருக்கக்கூடிய இன்ஹாபிட்டன்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சர்வைவ் ஆகுது, அதை எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர் which exceeds 100 degree Celsius. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கானிசம் அது டாலரேட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அந்த ஆர்கானிசத்தை யூரிதெர்மல் அண்ட் ஸ்டெனோதெர்மல் இப்படி 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, யூரிதெர்மல்னா யூரி அப்படின்னா வைட், ஸ்டெனோனா நேரோ அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 types. ஒன் இஸ் யூரிதெர்மல், another one ஸ்டெனோதெர்மல். யூரிதெர்மல் அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன். ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது சேஞ்சஸ், வேரியேஷன்ஸை தான் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு ஆர்கானிசம் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸை டாலரேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தை யூரிதெர்மல் அப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஜோஸ்டிரா மரைனா. நம்ம இந்த வேர்டு உனக்கு ரொம்ப, இந்த ஆர்கானிசம் உனக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஆர்கானிசம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் இதை படிச்சிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சாப்டரில் பாலினேஷன் படிக்கும்போது ஹைட்ரோஃபில்லி படிச்சிருப்பீங்க. அதில் ஹைட்ரோஃபில்லி, ஹைட்ரோஃபில்லி 2 இருக்கும். ஹைட்ரோஃபில்லிக்கு எக்ஸாம்பிளாக உனக்கு ஜோஸ்டிரா மரைனா கொடுத்துருப்பாங்க. ஜோஸ்டிரா மரைனா இதோடைய ஸ்பீஷியஸ் நேம் மரைன் ஹேபிடேட்டாக இருக்கிறதுனால அது மரைனா ஸ்பீஷியஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. ஜோஸ்டிரான்றது மரைன் ஏஞ்சியோஸ்பெர்ம், டொபோட ஏஞ்சியோஸ்பெர்ம் அக்வாட்டிக் கண்டிஷனில் இருக்குன்னா அது லோயர் ஆர்கானிசமாக தான் இருக்கும், ஆல்கேவாக தான் இருக்கணும் அப்படின்னா எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இந்த அட்வான்ஸ்டு ஆர்கானிசம் ஏஞ்சியோஸ்பெர்மிக் ஆர்கானிசம் கூட மரைனில் ஹேபிடேட்டடாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஜோஸ்டிரா. இந்த ஜோஸ்டிரா சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிசம் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனை டாலரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால இதை யூரிதெர்மல் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. யூரிதெர்மல்னு டினோட் பண்ணுறாங்க.
இந்த ஜோஸ்ட்ரா மரைனா சொல்லக்கூடிய மரைன் ஏஞ்சியோஸ்பம் மட்டும் கிடையாது, ஆர்டிமிசியா ட்ரைடென்டேட்டா சொல்லக்கூடிய டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் க்ரோ ஆகக்கூடிய இந்த ஆர்கானிசமும் கூட யூரிதெர்மலாக இருக்கும். உனக்கு ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது கிராஸ் மாதிரி இருக்கு இல்லையா, நமக்கு மெரைனில் இருந்தாலும் கிராஸ் மாதிரி இருக்கிறதுனால இதை மரைன் கிராஸ் அப்படின்னு காமனாக சொல்லுவாங்க. அண்ட் ஆர்டிமிசியா ட்ரைடென்டேட்டான்றது செகண்ட் பிக்சர். ட்ரை அதோட லீஃபோட எட்ஜஸில் பாரு 3 ஃபோல்ட்ஸாக இருக்கா, 3 ஃபோல்டிங்ஸ், அதனால அது ட்ரைடென்டேட்டா அப்படின்னு நேம் பண்ணிருக்காங்க. இந்த ஜோஸ்ட்ரா மரைனா அண்ட் ஆர்டிமிசியா ட்ரைடென்டேட்டா இந்த ரெண்டு ஆர்கானிசமும் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸை டாலரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால இதை யூரிதெர்மல் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கேட்டகரைசேஷன் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அதில் இந்த ஜோஸ்ட்ரா மரைனா அண்ட் ஆர்டிமிசியா ட்ரைடென்டேட்டாவை யூரிதெர்மல்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்டெனோதெர்மல். யூரினா வைட் ரேஞ்ச், ஸ்டெனோனா நாரோ ரேஞ்ச் ஸ்மால் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே நமக்கு ஸ்டெனோதெர்மல் வரும்போது ஒரு ஆர்கானிசம் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனை டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் ஆர் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனை டாலரேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசமை ஸ்டெனோதெர்மல் ஆர்கானிசம் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் பாம். இது ரெண்டு பிளான்ட்டுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச பிளான்ட். ஏன் உனக்கு இங்கே டெரஸ்ட்ரியல் ஏஞ்சியோஸ்பம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூரிதெர்மல் படிக்கும்போது ஜோஸ்ட்ரா மரைனா பார்த்தோம் இல்லையா. ஜோஸ்ட்ரா மரைனான்றது மரைன் ஏஞ்சியோஸ்பமாக இருக்கும், அக்வாட்டிக் ஏஞ்சியோஸ்பமாக இருக்கும். ஆனால் மேங்கோ அண்ட் பாம்ன்றது டெரஸ்ட்ரியல் ஏஞ்சியோஸ்பமிக் ஆர்கானிசமாக இருக்கும். ஜோஸ்ட்ரா மரைனான்றது யூரிதெர்மல் ஆர்கானிசம், இந்த மேங்கோ அண்ட் பாம் சொல்கிறது ஸ்டெனோதெர்மல் ஆர்கானிசமாக இருக்கும். ஜோஸ்ட்ரா மரைனா அக்வாட்டிக் ஹேபிடேட்டடாக இருக்கும். இந்த மேங்கோ அண்ட் பாம்ன்றது டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கானிசமாக இருக்கும். வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனை டாலரேட் பண்ணுறது யூரிதெர்மல். ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் ஆர் வேரியேஷன்ஸை டாலரேட் பண்ணி க்ரோ ஆகிற ஆர்கானிசமை ஸ்டெனோதெர்மல் எப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்டெனோதெர்மலுக்கான எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் பாம். அண்டு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு ஃபேக்டர்னு படிக்கிறோம் இல்லையா. ஏன்னா ஒரு ஆர்கானிஸோட லைஃபை அதோடைய ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டராக டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே மேங்கோ பிளான்ட்ன்றது எங்கெல்லாம் க்ரோ ஆக முடியாது அப்படின்னா டெம்பரேட் கண்ட்ரீஸில் க்ரோ ஆக முடியாது. டெம்பரேட் கண்ட்ரீஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, கோல்டு கண்டிஷன் இருக்குது, லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியா தான் டெம்பரேட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேனடா இந்த ஜெர்மனி போல் இருக்கிற டெம்பரேட் கண்ட்ரீஸில் இந்த மேங்கோ பிளான்ட் க்ரோ ஆகவே ஆகாது அப்படி சொல்லியிருப்பாங்க. இது உனக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வேர்டு உனக்கு ரொம்ப ஃபெமிலியர், நம்ம ஏற்கனவே செகண்ட் வால்யூமில் படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ன்றது ஆக்சுவலாக எங்கே மட்டும் இருக்குன்னா அக்வாட்டிக் ஹேபிடேட்டட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரைசேஷன், ஒரு டேர்ம் தான் இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் விச் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட். அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் டெப்த் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதனுடைய சேஞ்சஸை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனாக இருக்கும். தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் விச் வாஸ் ஃபவுண்ட் யூஸ்வலி இன் அக்வாட்டிக் ஹேபிடேட். இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ன்றது என்ன அப்படின்னா, இந்த சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வித் இன்க்ரீஸிங் டெப்த் இன் ஏ வாட்டர் பாடி. ஒரு வாட்டர் பாடிஸில் டெப்த் இன்க்ரீஸ் ஆக அதில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. அதை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை 3ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எபிலிம்னியான், செகண்ட் ஒன் மெட்டாலிம்னியான், தேர்ட் ஒன் ஐப்போலிம்னியான். எபி மெட்டா ஐப்போ இந்த வேர்ட்லேயே உனக்கு தெரியும் இல்லையா. எப்பினா அப்பர், ஐப்போனா லோயர், மெட்டானா மிடில் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா. எபிலிம்னியான்ன்றது அப்பர் லேயர் ஆஃப் வாட்டர் பாடி, மெட்டாலிம்னியான்னா மிடில் லேயர் ஆஃப் வாட்டர் பாடி, ஐப்போலிம்னியானா லோயர் லேயர் ஆஃப் வாட்டர் பாடி. நம்ம இதை ரொம்ப ஃபீல் பண்ணிப்போம். ஆற்றுல ஏரியில் குளத்துலலாம் குளிக்கும் போது மேலே பார்த்தா அப்படியே வார்ம் வாட்டர் இருக்கும், கொஞ்சம் கீழே போக போக வாட்டரோடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா. இன்னும் நல்லா ஆழத்தில் போனோம்னா கோல்டு வாட்டராக இருக்கும். அதுதான் இங்கே தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னது அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் மட்டும் ஃபவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னது என்ன அப்படின்னா
ஒரு வாட்டர் பாடியில் டெப்த் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்லையா, அதுதான் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனாக இருக்கும். எபிலிமியானது அப்பர் லேயர் ஆஃப் வாட்டர் பாடி, இங்கே வார்மர் வாட்டர் இருக்கும். மெட்டாலிமியானது மிடில் லேயர் ஆஃப் வாட்டர் பாடி. இங்கே எபிலிமியான்லேருந்து மெட்டாலிமியானுக்கு வரும்போது டெப்த் இன்க்ரீஸ் ஆகும், அதோட டெம்பரேச்சர் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதுதான் மெட்டாலிமியான். ஐப்போலிமியான் வரும்போது கோல்டர் வாட்டர் இருக்கிறது தான் ஐப்போலிமியான். இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்குது ஒரு வாட்டர் பாடிஸில் மட்டும் ஃபவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாட்டர் பாடிஸில் டெப்த் இன்க்ரீஸ் ஆக அதோடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறது தான் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இட் மே பி இன்க்ரீஸ் கூட ஆகலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது, அது என்ன மாதிரியான ஈக்குவ சிஸ்டம், அதை பேஸ் பண்ணி. அதனால தான் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுக்காம சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வித் இன்க்ரீஸிங் டெப்த் இன் ஏ வாட்டர் பாடி. ஒரு வாட்டர் பாடியில் டெப்த் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை தான் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதுதான் எபிலிமியான், மெட்டாலிமியான் அண்ட் ஐப்போலிமியான். உனக்கு பிக்சரில் ஒரு பாண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால தான் இந்த பாண்டில் இருக்கக்கூடிய தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை தான் உனக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டெஃபினிஷனில் இருக்கிறது தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுடைய டெஃபினிஷன். இங்கே பிக்சரில் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன் பாண்ட் ஈக்குவ சிஸ்டமை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன். இந்த டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன் எதை லீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏரியாவோடைய வெஜிடேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயம் அங்கே அதோட டெம்பரேச்சர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படி சொல்லிப்பாங்க. விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷனில் வேரியேஷன் இன் latitude அண்ட் altitude to affect the temperature and the vegetation on the earth surface. ஒரு earthோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டராக இந்த டெம்பரேச்சர் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் ஒரு earth சொல்லக்கூடிய பிளானட்டோடைய latitude அண்ட் altitudeல இருக்கக்கூடிய வேரியேஷன் கூட டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணுது. இந்த டெம்பரேச்சர் வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் உனக்கு திருப்பி சொல்கிறேன். டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷனில் latitude அண்ட் altitude சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் பார்த்தே சொல்லியிருப்பாங்க. அதாவது latitude அண்ட் altitude அப்படின்றது என்ன அப்படின்னா, latitude is an angle which ranges from 0 degree at the equator to 90 degree at the pole. நம்மளுடைய பிளானட்டில் ஈக்குவேட்டரில் 0 டிகிரி ஆரம்பித்து எக்ஸாக்டாக 90 டிகிரி எடுக்கிறோம் அப்படின்னா அது போலில் கட் ஆகும் இல்லையா. இந்த 90 ரைட் ஆங்கிள் மேனரில் இருக்கக்கூடிய இந்த 0 to 90 டிகிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக டெம்பரேச்சர் இருக்கும் அப்படி சொல்லிப்பாங்க. அதாவது latitudeல இருக்கக்கூடிய வேரியேஷன் as well as altitudeல இருக்கக்கூடிய வேரியேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணுது. அந்த டெம்பரேச்சர் அங்கே இருக்கிற வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணுது, அதாவது ஏர்த்தோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படி சொல்லியிருப்பாங்க. இதில் latitudeன்றது என்ன அப்படின்னா 0 to 90 டிகிரி செல்சியஸ். இதில் பாரு latitudinal zonation ஆஃப் வெஜிடேஷன் டைப்பில் நம்ம ஈக்குவேட்டரில் 0 டிகிரியும் போலார் ரீஜனில் 90 டிகிரியும் இருக்கிற மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் எடுத்துகிட்டு பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ஜோனேஷன் இருக்குது இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு ஜோனில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, செகண்ட் ஜோனில் கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட் இருக்குது, தேர்ட் ஒனில் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபோர்த் ஒன் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபிஃப்த் ஒன் தூந்திரா ட்ரீ லைன் தூந்திரா கொடுத்துருக்காங்களா, அண்ட் லாஸ்ட் ஒன் ஐஸ் ஆர் ஸ்னோ. இதுதான் latitudinal zonation ஆஃப் வெஜிடேஷன் டைப். ஏன்னா latitudeன்றது 0 to 90 டிகிரி சொல்லியிருந்தாங்களா. எஸ், latitude is an angle which ranges from 0 டிகிரி at the equator. எஸ், ஈக்குவேட்டர்ன்றது கீழே இருக்கிற லைனா, அதில் 0 டிகிரியும் அண்ட் 90 டிகிரி at the pole. போலார் ரீஜனில் ஐஸ் பாஸ் இருக்குமா, ஐஸ் கியூப் ஃப்ரோசன்னாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் போலார் ரீஜன் இல்லையா. இந்த 0 to 90 டிகிரி ஈக்குவேட்டரில் 0 டிகிரியில் ஆரம்பித்து போலாரில் 90 டிகிரியில் முடியக்கூடிய இந்த ஆங்கிளில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை தான் latitude அப்படி சொல்கிறாங்க.
அண்ட் ஆட்டிடியூடுன்றது ஹவு ஹை எ பிளேஸ் இஸ் லொக்கேட்டட் அபோவ் த sea level இஸ் கால்டு ஆட்டிடியூட் ஆஃப் த பிளேஸ். அதாவது சியோட லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அது டேர்ம் பண்ணது ஆட்டிடியூடா. எஸ் லாட்டிடியூடுன்றது 0 to 90 டிகிரி இன் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிளில் என்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்குது அதை பற்றி சொல்கிறது லாட்டிடியூட். ஆட்டிடியூடுன்றது சியோட லெவல்லேருந்து நம்ம இருக்கிற பிளேஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, நம்ம இருக்கிற பிளேஸ் இல்லை ஒரு வெஜிடேஷன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அதை டீல் பண்ணுறது ஆட்டிடியூடாக இருக்கும். எஸ்சி லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் ஒரு பிளேஸ் லொக்கேட்டடாக இருக்குன்றத சொல்கிறது ஆட்டிடியூட். என்ன டிகிரியில் லொக்கேட்டடாக இருக்குது, 0 to 90 டிகிரியில் என்ன ஆங்கிளில் ஒரு ஆர்கானிசம் லொக்கேட்டடாக இருக்குது அது சொல்கிறது லாட்டிடியூடாக இருக்கும். எஸ் இதில் பாரு ஆட்டிடியூடினல் ஜோனேஷன் ஆஃப் வெஜிடேஷனில் ஃபஸ்ட்டு 1300 to 1800 ஓகே இவ்வளோ ஒரு சியோட லெவலில் இருந்து 1300 to 1800 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடியது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். 3000 to 4000 ரேஞ்சில் இருக்கிறது கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட். 6500 to 7500 ரேஞ்சில் இருக்கிறது டெசிடியஸ் ஃபாரஸ்ட். 10,000 to 12,000 ரேஞ்சில் இருக்கிறது கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். 13,000 to 14,500 இருக்கிறது தூந்திரா. அதுக்கும் அபோவராக இருக்குது ஸ்னோ இல்லையா. ஓகே ரெண்டுமே ஒன்றா தானே இருக்குது அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ஏர்த் சொல்லக்கூடிய பிளானெட்லேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஓகே ஏர்த் சொல்லக்கூடிய பிளானெட்டில் நம்ம ரைட் ஆங்கிள் மேனரில் பார்க்குறது லாட்டிடியூனல் ஜோனேஷன் ஆஃப் வெஜிடேஷன். இன் அதர்வைஸ் நம்ம 90 டிகிரியில் 90 டிகிரி ஆங்கிளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது லாட்டிடியூனல் ஜோனேஷன் ஆஃப் வெஜிடேஷன். 180 டிகிரியில் பார்க்குறது ஆட்டிடியூனல் ஜோன் ஆஃப் வெஜிடேஷன். எஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 0 to 90 ரைட் ஆங்கிளில் எடுத்துருக்கோம், ரைட் சைட் ரைட் ஆங்கிளில் எடுத்துருக்கோம் இல்லையா. இதே நம்ம லெஃப்ட் சைட் ரைட் ஆங்கிளில் எடுத்தாலும் இதே ரிசல்ட் தானே நமக்கு கிடைக்கும். அதாவது 90 டிகிரியில் என்ன எடுத்துருக்குமோ அதே தானே 180 டிகிரிக்கும் கிடைக்கும். எஸ் அதுதான் இங்கே சொல்கிறது. 180 டிகிரியில் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குது சியோட லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இந்த வெஜிடேஷன் இருக்குது அதை டேர்ம் பண்ணுறது ஆட்டிடியூனல் ஜோன் ஆஃப் வெஜிடேஷன். என்ன ஆங்கிளில் என்னென்ன ஆர்கானிசம் இருக்குது அதை டேர்ம் பண்ணுறது லாட்டிடியூனல் ஜோன் ஆஃப் வெஜிடேஷன். லாட்டிடியூடினல் ஜோனேஷன் ஆஃப் வெஜிடேஷன் டைப் அப்படி சொல்லியிருப்பாங்க. எஸ் டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன் அப்படின்னா என்ன தெரியுதா. அதாவது வேரியேஷன் இன் லாட்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் டூ அஃபெக்ட் த டெம்பரேச்சர் அண்ட் த வெஜிடேஷன் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். அதாவது லாட்டிடியூட்லையோ அண்ட் ஆட்டிடியூட் இது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய வேரியேஷன் அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே இந்த டெம்பரேச்சர் எர்த் சொல்லக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படி சொல்லியிருக்காங்க. எஸ் லாட்டிடியூடுன்றது ஈக்குவேட்டரில் 0 டிகிரிலையும் போலாரில் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஜோனேஷனை பற்றி டீல் பண்ணுறது, வெஜிடேஷனை பற்றி டீல் பண்ணுறது லாட்டிடியூட். ஆட்டிடியூட் வரும்போது சியோட லெவல்லேருந்து ஒரு வெஜிடேஷன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அதை பற்றி சொல்கிறது ஆட்டிடியூடாக இருக்கும். இஸ் கிளியரா. லாட்டிடியூனல் ஜோன் ஆஃப் வெஜிடேஷன் டைப், ஆட்டிடியூடினல் ஜோனேஷன் ஆஃப் வெஜிடேஷன் டைப் அப்படின்னா என்னென்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் இந்த லாட்டிடியூடினல் அண்ட் ஆட்டிடியூட் ரெண்டுத்திலும் இருக்கக்கூடிய வேரியேஷன் ஒரு டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம இந்த 90 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த 90 டிகிரி நியரர் டு 90 டிகிரியில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக அதோட ஆங்கிள் கொஞ்சம் ஆங்கிளை பேஸ் பண்ணி நமக்கு டெம்பரேச்சர் வேரி ஆகுதா. ஓகே அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற வெஜிடேஷன் இருக்கும். அதாவது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வரும்போது நமக்கு ட்ராபிக்கல் டெம்பரேட் ரீஜன் எப்படி இருக்கும், ட்ராபிக்கல் ரீஜன் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா. ஓகே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஸ்னோவில் டெம்பரேச்சர் இருக்கவே இருக்காது இல்லையா. மேலே இன்க்ரீஸ் ஆக போலார் ரீஜனில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஈக்குவேட்டரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த டிஃப்ரெண்ட் ஜோனேஷனில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதா. ஆட்டிடியூடினல் அண்ட் லாட்டிடியூடினல் ஆட்டிடியூட் அண்ட் லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணும். இந்த டெம்பரேச்சர் அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணும். இதுதான் டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன் இப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன்ன்றது என்ன அப்படின்னா அது ஒரு இமேஜினரி லைனாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
ப்ளஸ் ஒன்னில் க்ரோத் பற்றி படிச்சிங்க இல்லையா? ஓகே, க்ரோத்ன்றது பிளான்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், அனிமல்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பிளான்ட்டில் வந்து இன்டெஃபினட் க்ரோத் இருக்கும், அனிமல்ஸில் வந்து டெஃபினட் க்ரோத் இருக்கும். ஒரு அனிமல் ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு அப்புறம் அது ஃபர்தராக க்ரோ ஆகாது அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? ஆனால் பிளான்ட் கண்டினியூஸாக க்ரோ ஆகும்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது என்ன தான் பிளான்ட்டில் இன்டெஃபினட் க்ரோத் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேலே அந்த பிளான்ட் க்ரோ ஆகாது. ஓகே, அதாவது டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரீயோடைய க்ரோத் இது வரைக்கும் தான் இருக்கும், இதை தாண்டி அந்த ட்ரீ க்ரோ ஆகவே ஆகாது அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினரி லைன் செட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, அந்த இமேஜினரி லைனை தான் டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன் அப்படி சொல்லுவாங்க. எஸ், இந்த டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன்ன்றது இட்ஸ் an imaginary line in a mountain or higher areas of land that marks the level above which trees do not grow. The attitudinal limits of normal tree growth is about 3000 to 4000 மீட்டர். ஓகே, நம்ம என்ன தான் ஒரு ட்ரீ வந்து இன்டெஃபினட் மேனரில் க்ரோ ஆனாலும் அதோடைய ஆட்டிடியூடனல் லிமிட்ஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ், 3000 to 4000 மீட்டர். எந்த ஒரு ட்ரீயும் இந்த 3000 to 4000 மீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதோடைய டிப் இருக்குமே தவிர அதை தாண்டி பியாண்ட் திஸ் லிமிட் இட் cannot grow. ஓகே, அதுதான் இந்த டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைனில் சொல்லியிருப்பாங்க. எஸ், டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன்ன்றது ஒரு இமேஜினரி லைன். ஒரு மவுண்டைன் ஆர் ஹையர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய லேண்டில் இந்த இமேஜினரி லைன்ஸ் இருக்கும். லைன்ஸை வந்து இமேஜின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த இமேஜினரி லைன்ஸ் எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் ஒரு ட்ரீ இந்த இமேஜினரி லைனை தாண்டி க்ரோ ஆகாது, அதுதான் இந்த இமேஜினரி லைன் சொல்லும். அந்த இமேஜினரி லைனுக்கு பேர் தான் லைன் ஆர் ட்ரீ லைன் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆட்டிடியூடனல் லிமிட் ஆஃப் நார்மல் ட்ரீ, ஒரு நார்மல் ட்ரீயோடைய ஆட்டிடியூடனல் லிமிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3000 to 4000 மீட்டரில் இருக்கும். எஸ், இது உனக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். எஸ், நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது டெம்பரேச்சர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டராக டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எஸ், இந்த டெம்பரேச்சர் என்சைமேட்டிக் ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ஓகே, ஆஸ் வெல் அஸ் பயோகெமிக்கல். ஓகே, ஒரு பிளான்ட் பாடியில் நிறைய பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் இல்லையா? அந்த பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்சைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். ஓகே, இந்த என்சைமோடைய ஆக்டிவிட்டியை என்சைமோடைய ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக டெம்பரேச்சர் இருக்கும். இஸ் டெம்பரேச்சர் விச் அஃபெக்ட்ஸ் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் ஏ பிளான்ட் பாடி. ஒரு பிளான்ட் பாடிக்குள்ளே இருக்கிற பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் விச் அஃபெக்ட்ஸ் த என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸ். செகண்ட் ஒன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் சால்யுபிலிட்டியில் இது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எஸ், ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டமில் ரெஸ்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் இல்லையா? ரெஸ்பிரேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு பிளான்ட் வரும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடு சால்பலைஸ் ஆகி என்டர் ஆகணும். ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிஜன் உள்ளே என்டர் ஆகணும். எஸ், அஃப்கோர்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணும். ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணும் இல்லையா? ஓகே, இந்த இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்றது அது உள்ளே என்டர் ஆகணும், வெளியில் எக்ஸிட் ஆகணும் இல்லையா? ஓகே, இந்த ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ண, அதாவது கேஸஸ் எக்ஸ்சேஞ்சை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் சாலிபிலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இந்த டெம்பரேச்சர் இருக்குது. as well as which increase respiration and stimulates growth of seedlings. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஓகே, சீட் ஜெர்மினேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்ல, கதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது as well as சீட் ஜெர்மினேட் ஆகி சீட்லிங்காக டெவலப் ஆகுது. சீட்லிங்ஸோட க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ரெஸ்பிரேஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜனை சால்பலைஸ் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இந்த டெம்பரேச்சர் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நமக்கு ரெய்னி சீசன் வந்துச்சுன்னா கொரோனா வைரஸ் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிலாம் பார்த்தோம்ல. இட் மீன்ஸ் ஹியூமிடிட்டி அண்ட் மாய்ஸ்டர்னஸ், லோ டெம்பரேச்சர், ஹை ஹியூமிடிட்டி, ஹை மாய்ஸ்டர்னஸ் எல்லாமே ஒரு டிசீஸ் ஈஸியாக சீக்கிரமாக ராப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிறத ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஃபேக்டராக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, லோ டெம்பரேச்சர் வித் ஹை இம்யூனிட்டி கேன் காஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் இன் பிளான்ட். ஒரு பிளான்ட்டில் நார்மலாக
இந்த டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் லோவாக இருக்குது அப்படின்னாவே ஹியூமிடிட்டி ஹையாக இருக்கும். ஓகே, இந்த லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி ஒரு பிளான்ட்டில் ஈஸியாக டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறத ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், வேரியிங் டெம்பரேச்சர் வித் மாய்ஸ்டர் விச் டிட்டர்மைன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெஜிடேஷன் டைப். எஸ், இதுதான் நம்ம லேட்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட்லேயே பார்த்தோம் இல்லையா. எஸ், வேரியேஷன் இன் latitude and altitude do affect the temperature and vegetation. நமக்கு latitude and altitude வேரியாக அதில் சேஞ்சஸ் வர டெம்பரேச்சரில் சேஞ்சஸ் வரும். டெம்பரேச்சர்ஸில் சேஞ்சஸ் வர டெம்பரேச்சரில் மட்டும் கிடையாது, வெஜிடேஷன்லேயும் சேஞ்சஸ் வரும் அப்படி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. டெம்பரேச்சரில் இருக்கிற வேரியேஷன் ஆஸ் வெல் as மாய்ஸ்டரில் இருக்கிற வேரியேஷன்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற டெம்பரேச்சர் தான் அது அங்கே என்ன மாதிரியான ஆர்கானிசம் க்ரோ ஆகணுன்றதை டிசைட் பண்ணுற ஃபேக்டராக ஆக்ட் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க வேரியிங் டெம்பரேச்சர் வித் மாய்ஸ்டர். ஓகே, டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்டர் வேரி ஆகுது அப்படின்னா அந்த வேரியேஷனை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் இருக்கும். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேரியிங் டெம்பரேச்சர் வித் மாய்ஸ்டர் விச் டிட்டர்மைன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெஜிடேஷன் டைப் இன் ஆன் பர்டிகுலர் ஏரியா. இஸ் கிளியரா? அதாவது ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு பிளான்ட் பாடியில் இருக்கிற பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டராக டெம்பரேச்சர் இருக்குது. என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டராக டெம்பரேச்சர் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜனுடைய சாலிபிலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டராக டெம்பரேச்சர் இருக்குது. ரெஸ்பிரேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சீலிங்ஸோடைய க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்குது. லோ டெம்பரேச்சர் வித் ஹை ஹியூமிடிட்டி பிளான்ட்டில் டிசீஸை ரேப்பிடாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறத ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. வேரியிங் டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்டர்னஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்கணுன்றதை டிட்டர்மைன் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபேக்டராக இந்த டெம்பரேச்சர் இருக்குது. எஸ், இதுதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் வெஜிடேஷன் ஆர் பிளான்ட். எஸ், தேங்க்யூ.